மனுஷங்களுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது போல் பிளான்ட்டுக்கும் என்ன உண்டு அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் உண்டு. அது பிளான்ட்டுக்கு சர்க்குலேஷனுக்கு மெயினாக ரோல் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் பிளான்ட்டுக்கு சர்க்குலேஷனுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சைலம் வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணும், ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும். சரி, இப்போ இந்த சைலத்தை ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வேணும். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இங்க் ஆட் பண்ணியிருக்கேன், நீலம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் கேசரி பொடி, தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கேசரி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இப்படி 4 கிளாஸ், அது லாஸ்ட்டில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி, வெறும் வாட்டர் தான் வச்சுருக்கேன். அது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டிலரி பிளான்ட்டோட ஒவ்வொரு பீஸ் லீஃப் டிக் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போட போகிறோம். அதாவது ப்ளூ கலரில் ஒரு டிக்கும், எல்லோவில் ஒரு ட்ரிக், ரெட்டில் ஒரு ட்ரிக், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலையும் ஒரு ட்ரிக் வந்து போட போகிறோம். இதை போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலாக பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணியை வந்து ரூட்டில் விடுவோம்ல. ரூட்டில் தண்ணி விடும்போது அது என்ன ஆகும், ரூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே எங்கே போகுது, பிளான்ட்டோட டிப்பு வரைக்கும் போகும். அப்படிதான் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம இதில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதில் நம்ம இப்போ இது வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த டிப்பில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் அப்சர்வ் ஆகி மேலே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். இப்போது இது எல்லா இடத்துலையும் நார்மலாக நடக்கிற விஷயந்தான். இதில் நான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும், நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த டிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய பிளான்ட், மேலே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ நார்மல் வாட்டரில் வைக்கும்போதும் சரி, எல்லா வாட்டர்லையுமே இங்கே இருக்கக்கூடிய தண்ணி மேலே அப்சர்வ் ஆகி போகும்ல. நார்மல் வாட்டரில் நம்ம கண்ணால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போது வேறு வாட்டர்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா கலர் வாட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெயின்ஸில் தண்ணி போகிறது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். ஆனால் உடனே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு நாள் இப்போ மார்னிங் பண்ணேன் அப்படின்னா இதோட ரிசல்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் வரைக்கும் ஆச்சு. அதாவது இப்போ இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இதோட ரிசல்ட்டை மறுநாள் காலையில் ஒரு 9-9:15 பார்க்கும்போது தான் அந்த கலர் சேஞ்ச் வந்து எனக்கு பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா இப்போ நான் வந்து அப்படி ரூட்லேயே நான் இதை பண்ணலை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணியிருக்கிறது ஒரு லைவாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை அதோட ட்ரிக்காக கட் பண்ணி வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 டே வந்து ஆகும். இப்போது நான் தண்ணியில் வச்ச பிளான்ட்டை பாருங்கள். அடுத்து நான் அந்த ரெட் கலர் தண்ணியில் வச்ச பிளான்ட்டை பாருங்கள். அதில் அந்த ரெட் கலரில் அந்த தண்ணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனது அந்த வெயின்ஸில் நமக்கு தெரியுது. அந்த வெயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து தெரியுது. பட் இந்த பிளான்ட் எல்லாம் என்ன ஆகிட்டு அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு. ஏன்னா அந்த செலரி பிளான்ட் அந்த ட்ரிக்கில் அப்படியே சேர்த்து வச்சுருந்தா தான் அதுக்கு ரொம்ப நேரம் உயிர் வாழும். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது எல்லோ கலரில் ஃபுல்லாக வெயின்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனது நமக்கு பார்க்க முடியுது. அடுத்து இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த வெயின்ஸில் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. தேங்க்யூ.